நினைக்க போகிறோம். சங்கீதம் 102:13. தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்கிற காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வாசகத்தை பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிற வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம்னு போட்டிருக்கோம். இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர் தாவீது. இந்த விண்ணப்பத்தை தாவீது ஏறெடுக்கும் போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா, துயரத்தில் அல்லது துக்கத்தில் முங்கி போய் இருந்தார். வியாகுலத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துகிற அளவுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அதனால தான் அவர் ஆரம்பிக்கும் போது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, அடுத்து நீங்கள் கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சு அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு நித்திரை இல்லை 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். அடுத்து 9ஆம் வசனங்களில் பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றியும் இருக்கிறவங்கெல்லாம் என்னை நிந்திக்கிறாங்க, எனக்கு விரோதமாக சாபம் போடுறாங்க, ஆண்டவரே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புலம்புகிற சூழ்நிலைகளெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கணும். இந்த காலகட்டங்களில் தான் அந்த 13ஆம் வசனத்தை சொல்கிறாரு, இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த நேரத்தில் தேவரீர் நீங்கள் தான் என்ன செய்யணும், எழுந்தருளி எனக்கு இறங்குவீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, எனக்கு தயவு செய்கிற காலமும், அடுத்த சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் நல்ல நாட்களை குறித்த நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா பல ஆசீர்வாதமான சூழ்நிலையை சொல்லுவார். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் அதுதான். உங்களுக்கு தயவு காட்டுகிறதற்கு தேவனுடைய காலம் இது, உங்களுக்குன்னு குறிச்சிருக்கிற ஒரு நேரம் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டது அல்லது தாமதமானது, இதுவரைக்கும் நீங்கள் தள்ளி போயிடுச்சுன்னு நினச்ச அநேக காரியங்கள் இந்த ஆண்டில் முடிவுக்கு வர்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆண்டில் முடிவு வருவதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்காக எழும்பின சூழ்நிலைகளை பார்க்கிலும் இந்த ஆண்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறதற்காக அவர் என்ன செய்கிறாரா, எழுந்தருளுகிறார். அதனால தான் எழுந்தருளி, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, எழுந்தருளுங்க அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டில் எழுந்தருளி அவர் என்ன செய்கிறாரா, இரக்கம் காண்பிக்கிறார். இரக்கம் காண்பிச்சுட்டு இது வரைக்கும் நீங்கள் காத்திருந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரார். இது வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்க பாருங்க, ஆண்டவரே இது மாறினா நல்லா இருக்கும், அது மாறினா நல்லா இருக்கும், இதில் நடந்தால் நல்லா இருக்கும், இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கின எல்லா காத்திருப்புகளுக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிற காலத்தை தான் தயை செய்கிற நாட்கள். தேவ பிள்ளைகளாகிய தேவ ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வரப்போகிற நாட்கள் இந்த நாட்கள். எதெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு காத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் கிடைக்கணும்னு காத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் செய்கிற ஒரு சூழ்நிலைகளை தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் உங்களுக்காக செயல்படுகிற ஒரு காலம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்வை மாற்றுவதற்காக நீங்கள் செயல்பட்டீங்க, ஆனால் பல காரியத்தை உங்களால் மாற்ற முடியலை. இந்த காரியத்தை மாற்றணும், அந்த காரியத்தை மாற்றணும்னு சொல்லி பல மனிதர்கள் தயவை கூட நீங்கள் நாடி இருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் மாறி இருந்திருக்காது. ஒருவேளை இதில் ஒரு மாற்றம் வேணும், அதில் மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கூட செலவழிச்சிருப்பீங்க, ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டிருக்காது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலம் தயவு செய்கிற காலமாக இருக்கிறபடினால, தேவன் குறித்த நேரம் வந்தபடியினால, இனி நீங்கள் உங்களுக்காக செயல்பட்ட எல்லா சூழ்நிலையும் போதும், கர்த்தர் உங்களுக்காக செயல்படுறதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற காலம் இதுதான் தயவின் காலம், இதைத்தான் நம்ம கிருபையின் காலம், இதைத்தான் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் நாட்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்காக போராடினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பெண் வேதத்தில் போட்டிருக்கு. அந்த அம்மா அதெல்லாம் மாற்றுவதற்காக தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவழித்து விட்டார்கள்னு போட்டிருக்கு. ஆனாலும் அவங்களால மாற்ற முடியலைன்ற சூழ்நிலையில் இயேசு அந்த பக்கம் நடந்து போகிறார். இந்த அம்மாவை தேடியெல்லாம் இயேசு வரல.
அந்த அம்மா இயேசு எங்கே போயிருந்தாருன்னா, யவீரு என்கிற ஒரு மனிதன் தான் வீட்டுக்கு வாங்கன்னு இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். யவீரு ஏன் இயேசு வீட்டுக்கு கூப்பிட்றாரு? அவங்க மக சுகவீனமாக இருக்கிறாங்க. அவங்க மக சுகவீனமாக இருக்குன்றதுக்காக யவீரு இயேசுவை கூட்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்த அம்மா எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு, வாழ்க்கையில் சுகத்தை பார்க்க முடியாம எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க. சுகம் இல்லை, எல்லாத்தையும் செலவழிச்சிட்டாங்க, ஆரோக்கியம் இல்லை. அந்த சூழ்நிலையில தான் அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவை பார்த்துட்டு வஸ்திரத்தை தொட விரும்புகிறாங்க. வஸ்திரத்தை தொட்ட உடனே இந்த அம்மாவுக்கான நல்வாழ்வு வந்துருச்சு, இந்த அம்மாவுக்கான சுகவாழ்வு வந்துருச்சு. எந்த செலவும் இல்லாமல், இது வரைக்கும் செலவு செய்து, இது வரைக்கும் அலைஞ்சு, இது வரைக்கும் கண்ணீர் வடிச்சு, யார் யாரையோ பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, என்னென்னமோ செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் கூட அப்படி நிறைய என்ன செஞ்சுருப்போம், ஏதோ செலவு பண்ணியிருப்போம், நிறைய கண்ணீர் வடிச்சிருப்போம் இது மாறணும்னு சொல்லி, எவ்வளையோ போராடி இருப்போம் இது மாறணும்னு சொல்லி. ஏன் இதெல்லாம் மாறலை, இதெல்லாம் ஏன் நடக்கலைன்னா, கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இல்லாததுனால நடக்கலை, கர்த்தர் குறித்த நேரம் வராததுனால நடக்கலை, கர்த்தர் நிர்ணயித்த சூழ்நிலைகள் வராததுனால நடக்கலை. இப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் குறித்த நேரம் வந்துருச்சு. இனி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், நம்ம செலவழித்து நடக்காதது, நம்ம அலைஞ்சு நடக்காதது, நம்ம கண்ணீர் வடித்து நடக்காதது, இதெல்லாம் என்ன செய்யும், தானாக நம்மளை தேடி வந்து நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கணும். இயேசு அந்த அம்மாவை தேடி போகல, இந்த அம்மாவும் இயேசுவெல்லாம் தேடி போகல. யாருக்கோ இயேசு உதவி செய்ய போனார். இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்ய போன நேரத்தில் இந்த அம்மா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பார்க்குறாங்க. அதே போலதான் வருகிற நாட்களில் யாருக்கோ எங்கேயோ போக வேண்டிய ஆசீர்வாதங்கள், யாருக்கோ எப்படியோ நடக்க வேண்டிய அற்புதங்கள், தேவனுடைய தயவு உங்கள் மேலே வெளிப்படுகிற காலமாக இருக்கிறபடினால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்வதை என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் வரலை, நாங்கள் அவங்களுக்காக வந்தோம், பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை எங்கள் மூலமாக ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லக்கூடிய நாட்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க. இதைத்தான் தயவு செய்கிற காலம், இதைத்தான் தேவன் உங்களுக்கு குறித்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது வரைக்கும் ஒருவேளை உங்களை சாபம் தொடர்ந்து இருக்கலாம், ஒருவேளை இது வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் கூட உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை தடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ தேவனுடைய கிருபை உங்களை தொடருகிற காலமாக இருக்கிறது, தேவனுடைய தயவு உங்களை தொடருகிற காலமாக இருக்கிறது, தேவனுடைய நன்மைகள் உங்களை தொடருகிற காலமாக இருக்கிறது. அதுதான் குறித்த நேரம். தேவன் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். தேவன் குறித்த நேரம் வந்ததுனால நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும், தாமதம் இல்லாமல் நடக்கும். இனிமேல் இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்லி நம்ம அழுக வேண்டிய அவசியம் இல்லை. நாமெல்லாம் அழுவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்கும். இல்லை நம்ம எதை குறித்து நம்ம இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இது நடந்துருமோ அது நடக்காமல் போயிருமோ, இது நடக்காமல் போயிருமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பயப்படுவதற்கு முன்பாகவே, நாம் பயப்படுறதுக்கு முன்னாடியே, நாம் அழுகிறதுக்கு முன்னாடியே, ஏன் அப்படின்னா தேவன் நமக்கு குறித்த நேரம் வந்துருச்சு, தேவன் நமக்கு தயவு காட்டுகிற காலம் வந்துருச்சு. இதைத்தான் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். தேவன் உங்களுக்கு குறித்த நேரம் வந்ததுனால, ஏற்ற நேரம் வந்துருச்சுன்னா எப்படி ஒரு மனுஷனுடைய பிரசவத்தை தடுக்க முடியாதோ, ஏற்ற நேரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமும் அந்த மரத்தில் இருக்கிற கனியை அல்லது நெற்பயிர்களில் இருக்கிற முத்தின நெல் அதில் நிற்காதோ, அதே போல தான் ஏற்ற நேரம் வந்துருச்சுன்னா நமக்காக நடக்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், நம்முடைய வாழ்விலே நீங்க வேண்டிய தடைகள் நீங்க ஆரம்பிச்சிடும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக திறக்க வேண்டிய வாசல்கள் தேவனால் திறக்க ஆரம்பிச்சிடணும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கான காலம் வந்துருச்சுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை துளிர்க்க போகிறது அப்படின்றத நம்ம நம்பணும். என் வாழ்க்கை மலரப்போகிறது, எனக்கான நாட்களை தேவன் இந்த ஆண்டு காண வைக்க போகிறார். என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் இந்த ஆண்டு தேவன் செய்ய போகிறார். இந்த ஆண்டில் நான் எதெல்லாம் கடந்த நாட்களில் கிடைக்கல நடக்கலைன்னு சொன்னனோ அதுக்கெல்லாம் தேவன் ஒரு முடிவை கொடுக்க போகிறார் அப்படின்றத இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்ய துவங்குங்க. இந்த ஆண்டில் நான் எதிர்பார்க்கிற இதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார்.
கடந்த நாட்களில் நடக்காத எல்லாமே என் வாழ்க்கையில் நீ நடக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்த வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த கட்டுக்கள், நீண்ட நாட்களாக இருந்த எதிரான சூழ்நிலைகள், நீண்ட நாட்களாக முடிவு பெறாமல் இருந்த காரியங்கள், நீண்ட நாட்களாக எவ்வளையோ காலங்கள் நீங்களும் காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்க. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. விரும்பினது வருகிறதுக்கு தாமதிச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கிறது வருகிறதுக்கு தாமதிச்சுன்னா, நடக்கிறதுக்கு தாமதிச்சுன்னா நம்ம சோர்ந்து போவோம்னு பைபிளே போட்டிருக்குது. வேதம் இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். நீண்ட நாட்களாக இருந்த கட்டுக்கள், நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக இருந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள். இதைத்தான் வேதம் சொல்லுவது. ஒரு குறித்த நேரம், உங்களுக்கான நேரம் வந்துருச்சு, உங்களுக்கான வாழ்வு வந்துருச்சு, உங்களுக்கான மாற்றங்களை ஆண்டவர் தரப்போகிறார், உங்களுக்கான திருப்பங்களை ஆண்டவர் தரப்போகிறார், உங்களுக்கான அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்றதான் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். இதனால் நீங்கள் இந்த ஆண்டை துவங்கும் போதே அந்த நிச்சயத்தோடு துவங்குங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் நான் எதிர்பார்த்த மாற்றங்களை இந்த ஆண்டு செய்ய போகிறார். நான் விரும்புகிற காரியம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. நான் எதிர்பார்க்கிற காரியம் என் குடும்பத்தில் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது அப்படின்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆண்டை நீங்கள் என்ன செய்யுங்க? துவங்குங்க. இந்த ஆண்டை நீங்கள் துவங்கும் போது காலண்டரை மாற்றிட்டோம் நம்பாதீங்க. என் காலத்தை ஆண்டவர் மாற்றிட்டாரு, காலங்கள் மாறுது, எனக்கான நாட்கள் பிறக்குது, இந்த வருஷத்தில் என் காலண்டரை நான் மாற்றிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படாமல் என் வாழ்க்கையே இந்த வருஷத்தில் என்ன செய்து, நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை இனிமேல் தான் வாழ போகிறேன், நான் விரும்புகிற வாழ்க்கையை இனிமேல் தான் நான் வாழ போகிறேன், நான் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவன்கிட்ட கேட்ட வாழ்க்கையை இனிமேல் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற நிச்சயத்தோடு இந்த ஆண்டை என்ன செய்யுங்க? துவங்குங்க. நம்ம எல்லாருக்குமே அறிந்திருக்கிறோம், யோசேப்பு தனக்கு ஒரு பெரிய கனவை ஆண்டவர் கொடுக்கிறார். பெரிய கனவை ஆண்டவர் கொடுத்த உடனே யோசேப்பு நினைக்கிறார், என்னுடைய கனவு நிறைவாகிற நாட்கள் வந்துருச்சுன்னு நினைக்கிறார். ஆனால் வேதத்தில் வாட்சி பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் அவருடைய கனவு நிறைவேறவே இல்லை. 13 ஆண்டுகள் அவரை குறித்த தேவனுடைய திட்டத்தை ஆண்டவர் சொல்லிடுறாரு, நிறைவேறலை. 13 ஆண்டுகள் தேவன் அவர் மேல் வைத்திருந்த நோக்கத்தை சொல்லிடுறாரு, நிறைவேறலை. உன்னை நான் இப்படி ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு எதிர்காலத்தை இப்படி தரப்போறேன், உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. 13 ஆண்டுகள் நடக்கலை. 13 ஆண்டுகள் யோசேப்பு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்மறையாக எல்லாம் நடக்குது, எதிர்மறையாக எல்லாம் நடக்குது. எல்லாரும் உன்னை வணங்குவாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் சகோதரர்கள்லாம் உன்னை வணங்குவாங்கன்னு சொல்றாரு. நடக்கிறது என்ன? சகோதரர்கள்லாம் இவனை என்ன செய்கிறாங்க? பகைக்கிறார்கள். சகோதரர்கள்லாம் இவனை வெறுக்கிறார்கள். சகோதரர்கள்லாம் இவனை கொலை செய்ய துடிக்கிறார்கள். சகோதரர்கள் எல்லாம் இவனுக்கு விரோதமாக திட்டமிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் சகோதரர்கள்லாம் உன்னை வணங்குவார்கள் என்றார். உன் சகோதரர்கள்லாம் உன்னை பணிந்து கொள்ளுவார்கள் என்றார். உன் சகோதரர்கள்லாம் உனக்கு மரியாதை கொடுப்பாங்கன்றார். நடக்கிறது என்ன? பைபிளில் போட்டிருக்கு, அப்படியே எதிர்மறையாக நடக்குது. அது மாத்திரமல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா போகிற இடங்கள்ல பொய்யான குற்றச்சாட்டுகள், அவர் தண்டிக்கப்படுகிறார். பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வருகிறது, தண்டிக்கப்படுகிறார். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்ட யோசேப்புக்கு பைபிளில் வாட்சி பார்த்தீங்கன்னா 2 பேர் கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த 2 பேர்ட்டையும் போய் கேட்குறாரு. அவங்க 2 கனவை சொல்கிறாங்க. அந்த கனவுக்கு இவர் அர்த்தம் சொல்கிறாரு. அர்த்தம் சொன்ன உடனே ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைச்சிருது, ஒருத்தர் செத்து போயிடுறான். அந்த வாழ்க்கை கிடைச்சவனை பார்த்து இவர் சொல்கிறாரு, எப்பா நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினச்சிக்கோ, நான் எந்த தப்பும் செய்யலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் வாழ்வை பெற்றவன் மறந்தான்னு பைபிளில் போட்டிருக்கு. இவனை நினைக்காம போயிட்டான்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் தேவன் இவனுக்கான நேரம் வந்த உடனே எல்லாத்தையும் நினைக்க வைக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களை இது வரைக்கும் நினைக்க வேண்டியவங்க நினைக்காம போயிருந்திருக்கலாம், உங்களை நேசிக்க வேண்டியவங்க நேசிக்காமல் போயிருக்கலாம், உங்களுக்கு உதவ வேண்டியவங்க உதவாமல் போயிருக்கலாம், உங்களை பணிந்து கொள்ள வேண்டியவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க ஒருவேளை உங்களை பணிந்து கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை நினைக்கிற நேரம் வந்துருச்சுன்னா, தேவன் உங்களுக்கு குறித்த நேரம் வந்துருச்சுன்னா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, யோசேப்பை எல்லாரும் வணங்கக்கூடிய காலங்கள் வந்துச்சு. சகோதரர்கள் கூட யோசேப்பை அண்டிக்கொண்டு வாழக்கூடிய காலங்கள் வந்துச்சு. எதனால் வந்துச்சு அப்படின்னா, குறித்த நேரம் வருவது வரைக்கும் அவன் பொறுமையாக காத்திருந்தான். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. குறித்த நேரம் வருகிறது வரைக்கும் பைபிளில் போட்டிருக்குது. எப்படி பயிரானது மழையை வாங்கி கொண்டு ஏற்ற நேரம் வரும்போது விளைச்சலை வெளிப்படுத்துகிறதா, அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தேவன் ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறார், குறித்த நேரத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்து அவங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எல்லா மனிதனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம். எந்த மனுஷனையும் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம், அந்த திட்டம்லாம் நிறைவேறுகிறது வரைக்கும் நீங்கள் நானும் எனக்கான நேரம் வரும், எனக்கான காலம் வரும், எனக்கான சூழ்நிலை கனியும், எனக்கான வேலை வரும். பார்த்தீங்கன்னா இயேசுவே என்ன செய்கிறாருன்னா, கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசுவோடைய தாயார் சொல்கிறாங்க, எப்பா இங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு அந்த தாயாரை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய வேலை இன்னும் என்ன செய்யலை, வரலை அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, என் வேலை வராமல் நான் யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது, நான் குறித்த நேரம் வராமல் யாருக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ இயேசுவே அந்த இடத்துல அப்படி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரம் வரும், இயேசு அந்த இடத்துல உதவி செய்வார். அதே மாதிரி தான் இயேசு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பார். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது சிலர் வந்து சொல்லுவாங்க, உங்களை கொலை செய்வதற்கு தேடுகிறார்கள். அப்போ தான் இயேசு சொல்லுவார், எனக்கான வேலை இன்னும் வரலை, எனக்கான நேரம் வரலை, எனக்கான நேரம் வராததுனால எனக்கான மரணம் வராது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் குறித்த நேரம் வராமல் உங்களுக்கு மரணமும் வராது. அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு மரணம் வந்துடும், சோசியக்காரங்க சொல்லிட்டாங்க எனக்கு மரணம் வந்துடும் அப்படின்லாம் நீங்களும் நானும் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவருடைய நேரம் வராமல் எனக்கு என்ன செய்யாது, மரணமே வராது. ஆண்டவர் என்னை குறித்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றாமல் எனக்கு மரணம் வராது. இயேசு அன்னைக்கு அப்படி தான் சொல்லுவார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, ஒன்றும் நடக்காதுன்னே போய் சொல்லுங்கம்பார், ராஜாட்ட போய் சொல்லுங்கம்பார். அப்போ தேவ பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் தேவன் நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். யார் எப்போ பிறக்கணுன்றதை கர்த்தர் நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். யார் எப்போ கல்யாணம் முடிக்கணும்னு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். யாருக்கு எப்போ குழந்தைய கொடுக்கணும்னு கர்த்தர் நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். யாருக்கு இந்த பூமியை விட்டு மரணத்தை கொடுக்கணும் அப்படின்றத நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். ஆனால் நமக்குள்ள ஒன்று புரியணும், குறித்த நேரம் வரும் வரைக்கும் நீங்களும் நானும் கர்த்தரோடு இணைந்து இருந்தால் மாத்திரமே அந்த நேரம் நமக்கு என்ன செய்யும், தாமதம் இல்லாமல் வரும். கர்த்தரோடு கூட நாம சரியான உறவு வச்சிருக்கணும். யோசேப்பு பாருங்க, சரியான கர்த்தரோடு 13 ஆண்டுகள் உறவு வச்சிருந்தான். கர்த்தருக்கு விரோதமானதை எதையுமே செய்யலை. கர்த்தருக்கு விரோதமானதை நீங்களும் நானும் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் தான் தேவன் நமக்குன்னு குறிச்சிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் நடக்கும். நானும் நீங்களும் கர்த்தருக்கு விரோதமானதை செய்யும் போது நமக்கான காரியங்கள் தாமதமாகும், நமக்கான காரியங்கள் தடைபடும், நமக்கான நேரங்கள் தள்ளி போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேம் பட்டணத்தை பார்த்து இயேசு சொல்லுவார், உனக்கான வேலை வந்துருச்சு, ஆனாலும் நீ என்ன செய்யலை, என்னை அறிந்து கொள்ளலை. உனக்கான வேலை வந்துருச்சு, உனக்கு வாழ்வு தரக்கூடிய வேலை வந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை அறிந்து கொள்ளலை. இயேசு அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விடுவார், இனி உனக்கான வாழ்வு மிகுந்த துன்பத்திற்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லி அதுக்கப்புறம் எருசலேம் பட்டணம் மிகுந்த துன்பத்தை பார்க்கும். சீதோன், தீரு அப்படின்ற பட்டணங்களில் இயேசு நிறைய அதிசயங்களை செய்வார். அதிசயங்களை செஞ்சுட்டு அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு சொல்லுவார், இங்கே உங்ககிட்ட செஞ்ச இந்த அதிசயத்தை சோதோம் கொமோரா பட்டணங்களில் நான் செஞ்சிருந்தேன் வையேன், அன்னைக்கே அவங்க என்னை அறிஞ்சு கொண்டு இருப்பாங்க, அவங்கெல்லாம் மனந்திருந்திருப்பாங்க. நான் உனக்கு இவ்வளவு அதிசயத்தை செஞ்சும் நீ இன்னும் அறிஞ்சு வர மாட்டேன்ற, இனி நீ மனம் திரும்ப மாட்டேன்றன்னு சொல்லி அந்த அந்த சீகோன் போன்ற பட்டணங்களை இயேசு தனக்கான நேரம் வந்தபோது கூட அவர்களை என்ன செய்யலை, புரிந்து கொள்ளலை, அறிந்து கொள்ளலைன்னு சொல்லி வருத்தப்படுவார். உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லுவார். உன் மேலே எலும்பி இவங்கெல்லாம் குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்லுவார்.
அப்போ தேவ பிள்ளைகளே, உங்களுக்கான நேரம் வந்தாலும் நீங்கள் சரியான தேவனோடு உறவு வச்சிருக்கலைன்னா, சரியான தேவனோடு பயணம் பண்ணலைன்னா, தேவனோடு கூட சரியான ஐக்கியத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னாலே, உங்களுக்கான நேரம் வந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்காது. தேவன் ஆசைப்படுவதெல்லாம் ஏற்ற நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதினதின் காலத்தில் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் யாருக்கும் தாமதிக்கிறவர் அல்ல. எதையும் தேவன் யாரையும் தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறவரும் அல்ல. ஆகார் தவித்த போது ஆண்டவர் வேடிக்கையெல்லாம் பார்க்கல. ஆகார் தவிச்சாங்க. எதுக்காக தவிச்சாங்க? தண்ணிக்காக தவிச்சாங்க. தண்ணி இல்லாத ஒரு இடம், தண்ணி யாரும் கொடுக்க முடியாத ஒரு இடம், தண்ணிக்கான வாய்ப்பே இல்லாத இடம். அந்த இடத்துல ஆகார் தவிச்சாங்க. ஆண்டவர் ஆகார் தவிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி வேடிக்கை பார்க்கல. பைபிளில் போட்டிருக்கு, உன் சத்தத்தை கேட்டேன், உன் குழந்தையோட சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு தேவன் தன்னுடைய தூதனை இறங்கி வர பண்ணுகிறார். இறங்கி வர பண்ணி அந்த இடத்துல ஒரு புது காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். புது காரியம் நடந்துச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ குறித்த நேரத்தில் தேவன் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் செய்யத்தான் அவருடைய விருப்பம். நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். எனக்கான நேரம் வந்துருச்சு, எனக்கான காலம் வந்துருச்சு, இது எனக்கு தயவு செய்கிற காலம். இன்னைக்கே ஆண்டவர் இது ரட்சண்ய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இது அனுக்கிரகத்தின் காலம், உனக்கு உதவி செய்ய வேண்டிய நாள், இது உனக்கு உதவி செய்யக்கூடிய காலம், உன்னை உயர்த்தக்கூடிய காலம், உனக்கு உதவி செய்யக்கூடிய காலம். அப்போ உங்களுக்குள்ள புரிந்து கொள்ளணும், இது எனக்கு தேவன் உதவி செய்யக்கூடிய நாட்கள். எனக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் இந்த ஆண்டு எனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். என்னுடைய உயர்வுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா எனக்கான குறித்த நேரம் இது வந்துருச்சு. கர்த்தர் எனக்கு தயவு செய்கிற நாட்கள் வந்துருச்சு. எனக்கு கர்த்தர் தயவு செய்கிற நாட்கள் வந்துச்சு. ஒருவேளை இது வரைக்கும் நான் விதைச்சிருப்பேன், எனக்கு விளைச்சல் இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் அநேகருக்கு நன்மை செஞ்சிருப்பேன், திரும்ப எனக்கு நன்மை செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு புரியணும், எனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. நான் விதைச்சதெல்லாம் என்ன செய்ய போகுது? விளைய போகுது. குறித்த நேரம் வந்துருச்சு. தேவன் எனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. நான் விதைச்சது விளைய போகுது. நான் உழைச்சதெல்லாம் ஒன்றும் வீணாகாது. நான் உழைச்சதெல்லாம் எனக்கு பெருக போகுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த ஆண்டு என் வாழ்க்கையில் மக்கி போனது கூட, மரித்து போனது கூட, மக்கி போனது கூட இந்த ஆண்டு எனக்காக என்ன செய்ய போகுது? முளைக்க போகுது, தலைக்க போகுது. ஏன்னா எனக்கான நேரம் வந்துருச்சு. அவ்வளோதான். எனக்கான நேரம் வந்ததுனால மறந்து போன யோசேப்பை நினைப்பதற்கு தேவன் என்ன செஞ்சார்? அந்த பானபாத்திரக்காரனுடைய உள்ளத்தை ஏவினார். அவனுக்கான நேரம் வந்ததுனால. உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னா, மக்கி போனது, மரித்து போனது, அழுகி போனதாக இருந்தால் கூட ஆண்டவரால் மறுபடியும் அதுக்கு என்ன செய்ய முடியும்? உயிரை கொடுக்க முடியும். அதுக்குள்ளே மறுபடியும் ஜீவனை கொடுக்க முடியும். உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னா உங்களுடைய விளைச்சல்கள் நிச்சயமாக ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஈசாக்கு விதைத்தானா? பைபிளில் போட்டிருக்கு 100 மடங்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா. யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்காக உழைத்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வீணாக்கினானா? ஆண்டவர் பைபிளில் போட்டிருக்கு அவனுடைய உழைச்சலுக்குரிய கூலியை தேவன் கொடுத்தார்னே பைபிளில் போட்டிருக்கு. அவனுடைய உழைப்புக்குரிய கூலியை மற்றவங்க கொடுக்கல, ஆனால் தேவன் கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய உழைப்புக்குரிய கூலி, உங்களுடைய உழைப்புக்குரிய ஆசீர்வாதம், நான் நிறையா உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் முன்னேற முடியலை, நானும் இரவும் பகலும் தான் உழைக்கிறேன், என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனால் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏக்கம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய குறித்த நேரம் வந்துருச்சுனாலே இது வரைக்கும் நீங்கள் உழைச்சதுக்கும் சேர்த்து இந்த ஆண்டு கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுடைய வாழ்க்கையில் பெருக்கத்தை கொடுப்பார். இது வரைக்கும் உழைச்சதுக்கும் சேர்த்து, அதான் குறித்த நேரம் வந்துருச்சு. இது வரைக்கும் எனக்கு உழைச்சதெல்லாம் வீணாக போகுதுலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். இழந்ததையெல்லாம் யோபு திருப்பி கொண்டதை போல உங்களுக்கான நேரம் வந்துருச்சுன்னு வைங்களேன். யோபுவுக்கான நேரம் வந்தபோது இழந்ததெல்லாம் என்ன செஞ்சான்? திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாம் இழந்துட்டான். எல்லாம் பரியாசம் பண்ணுறாங்க, எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அவனுக்குள்ள ஒரு நிச்சயம், நான் இழந்ததையெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் எனக்குன்னு ஒரு நாள் வரும். யோபு தான் சொல்லுவான், என் ரட்சகர் வருவார், அவரை நான் காண்பேன், அவர் உயிரோடு தான் இருக்கிறார், என் சொந்த கண்ணால் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். தேவனை பார்த்து அப்படி தான் பேசுவான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு பேசுவான்.
அப்போ இழந்ததையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல நீங்கள் விழுந்து அல்லது தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு குறித்த நேரம் வந்துருச்சுன்னா காரியங்களை செய்வார். குறித்த நேரம் வந்துருச்சு, தயவு செய்கிற காலம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் எப்தா என்கிற மனிதனை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரங்களில் இருக்குது. அந்த மனிதனை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் கௌரவம் இழந்தவனாக, அசட்டை பண்ணப்பட்டவனாக, அவன் எல்லாராலும் பரிகாசம் பண்ணப்பட்டவனாக இருந்த சூழ்நிலையில் அவனுக்கு தேவன் ஒரு நேரத்தை குறிக்கிறார். அவனை கௌரவப்படுத்துறதுக்கு, அவனை கனப்படுத்துவதற்கு தேவன் ஒரு நேரத்தை குறிக்கிறார். அவனுடைய தாய் பரஸ்திரின்னு பைபிளில் போட்டிருக்கு. அவனை குறித்து பைபிளில் போடும்போது அவன் ஒரு வேசியின் மகன் என்று எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட மகன். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் வாழ்க்கை கொடுக்க ஒரு நேரத்தை குறிக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லா மனிதனுக்கும் கர்த்தர் நேரத்தை குறிக்கிறார் வாழ்க்கை கொடுக்கறது. எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்யறதில்ல, விட்டுடலாம் விடுறதில்ல. பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் வாழ்வை கொடுப்பதுக்கு தான் தேவன் விரும்புகிறார். அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ அதெல்லாம் அவர் பார்க்கறதில்ல. ஜாதியை பார்க்கறதில்ல, மதத்தை பார்க்கறதில்ல. ஆனால் அவரால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அவர் வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். அவர் கொடுக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ளணும்னா அவரோடு உறவு இருந்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவரோடு உறவு இல்லை, அவரோடு சரியான ஐக்கியம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் எல்லாமே நடக்காது. ஏற்ற நேரத்தில் எல்லாமே நடப்பதற்கு அவரோடு சரியான உறவு இருக்கணும். எப்தாவை எடுத்துக்கோங்க, அவன் அப்படிப்பட்ட மனுஷன்தான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டான். ஆனால் ஏற்ற நேரம் வந்துச்சு, எல்லாரும் அவனை தேடி போகிறாங்க, எல்லாரும் அவனை தேடி போய் கனம் பண்ணுறாங்க, எல்லாரும் தேடி போய் அவனை கௌரவப்படுத்துகிறாங்க. அப்போ தான் எப்தாவை குறித்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த எப்தா சொல்லுவான், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வெற்றியை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த கனத்தை மட்டும் நான், எல்லாரும் என்னை நிந்திச்சவங்க, எல்லாரும் என்னை கண்ணீர் வர வச்சவங்க, எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி பேசுனவங்க, எல்லாரும் என்னை புறக்கணிச்சவங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் என்னை புகழ்றாங்க. இதை மட்டும் எனக்கு நிலைக்க பண்ணிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் எது என் முன்னாடி வருதோ அதை நான் காணிக்கையாக கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுவான். ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். பைபிளில் போட்டுட்டு அவங்க மக முன்னாடி வந்துடுவாங்க. அவங்க மகளை அவனுக்கு காணிக்கையாக ஆண்டவர் கொடுப்பான்னே பைபிளில் போட்டிருக்கு. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, கர்த்தரோடு சரியான உறவோடு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சகலமும் சரியாக நடக்கும், எல்லாம் சரியாக நடக்கும். கர்த்தர் எல்லா மனுஷனுக்கும் உண்மையை சொல்லணும்னா உயர்வை தர வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனிதர்களுக்கும் காலத்தை குறிச்சிருக்கிறார். கோழி 21 நாள் காத்திருந்தால் குஞ்சு குறிக்கும், மாடுக்கு 10 மாதம், ஆடுக்கு 6 மாதம், எல்லாத்துக்கும் ஆண்டவர் காலங்களை குறிக்கிறார். மனுஷனுக்கு, நிலக்கடலைக்கு, உளுந்துக்கு, எல்லாத்துக்கும் காலங்களை குறிக்கிறார். தென்னை மரத்துக்கு, பனை மரத்துக்கு, எல்லா பயிருக்கும் காலத்தை குறிக்கிறார். எல்லா விலங்குகளுக்கும் காலத்தை குறிக்கிறார். அதே போல தான் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் காலத்தை குறித்து வச்சிருக்கிறார். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் வீண் போகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் பட்டு போகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. எந்த மனுஷனும் இந்த பூமியில் தலைக்காம அவன் அப்படியே கருகி போகிறத கர்த்தர் விரும்புகிறதில்லை. எல்லாரும் தலைக்கணும், எல்லாரும் வாழ்ந்திருக்கணும். நகோமி அவ்வளோதான், என் வாழ்க்கை பட்டு போச்சுப்பா, இனி எனக்கு வம்சமே கிடையாதுப்பான்றாங்க. என் பிள்ளை செத்து போயிட்டாங்க, என் புருஷன் செத்து போயிட்டான், எனக்கு நீ வம்சமே கிடையாது, என் பேர் சரித்திரத்துக்கே வராதுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அம்மா பேரை சரித்திரத்தில் கொண்டு வந்தார். அந்த அம்மா பேரை சரித்திரத்தில் கொண்டு வந்தார். அந்த அம்மா பேரை இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனோடு அவங்க சரியான என்ன செஞ்சாங்க, ஐக்கியத்தில் இருந்தாங்க. நீங்களும் நானும் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருந்தால் போதும். நமக்கு தேவன் குறித்த நேரம் நிச்சயமாக ஒரு நாள் வரும். அப்போ எல்லாமே நமக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும். இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு குறித்த நேரம் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிற காலங்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டை ஆசீர்வாதமாக்கி கொள்ள நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆண்டவரோடு உறவை கொஞ்சம் அதிகமாக்குங்க. ஆண்டவருடைய உறவை நீங்கள் அதிகமாக்குனீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தானாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்ற நேரத்தில் எல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரோடு மாத்திரம் உங்களுடைய உறவை சரியாக வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தாமதமானது, தடைப்பட்டது, இது வரைக்கும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நினச்ச எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்.
இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீங்கள் ஆண்டவரோடு கூட உங்கள் உறவை என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரோடு பலப்படுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் பயன்பெறுவீங்க. அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் குறித்ததெல்லாம் ஆண்டவர் நடப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் குறித்தது நடக்க போகுது. இது வரைக்கும் விதைச்சிருந்தோம், ஒன்றும் விளையலைன்னு நீங்கள் நினச்சதெல்லாம் விளைகிற சூழ்நிலைகளை பார்ப்பீங்க. ஒரே கண்ணீராகவே இருக்குது. இது ஒரு முடிவு வராத ஆண்டவரேன்னு சொல்லுகிற காலங்கள், காத்திருக்கிற காலங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற சில மாற்றங்கள், சில திருப்பங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற சில அதிசயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிகழப்போகிறது. இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்கிற காலம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிற காலம். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற காலம். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற காலம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற காலம். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற வாசல்களை ஆண்டவர் திறக்கிறார். இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு புது புது காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்கள் தேவனோடு கூட உள்ள உறவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. தேவனோடு உள்ள உறவை இன்னும் கூட பலப்படுத்துங்க. தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் உறுதியாக்குங்க. தேவனுக்காக இன்னும் கூட நீங்கள் சாட்சியாகவும் சத்தியத்திலையும் நிற்பதற்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் தடைபடாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தேவன் கிருபை பாராட்டுவார். எல்லாம் தடைபடாமல் நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதுதான் நீங்கள் குறித்த நாள் ஆண்டவரே. எங்களுக்கெல்லாம் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு குறித்த நாட்கள் வந்துருச்சுப்பா. எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய வம்சங்களுக்கு நீர் வாழ்வளிக்கக்கூடிய குறித்த நாள் வந்துருச்சு ஆண்டவரே. இந்த ஆண்டில் எத்தனையோ நன்மைகளை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்கப்பா. நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் இந்த ஆண்டில் நிகழப்போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. பிதாவே, எல்லா குறைவுகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நிறைவாக போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எல்லா அதிசயங்களையும் இந்த ஆண்டு நீங்கள் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பாலானதெல்லாம் ஆண்டவரே பயிர் நிலமாக போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, பாலானதெல்லாம் மண்மேடுகளாய் போனதெல்லாம் இந்த ஆண்டில் அரண்மனைகளாக நீர் மாற்றப் போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. பட்டு போனதுக்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உலர்ந்து போனதுகளுக்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. மக்கி போனதுக்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. மரித்து போனதற்கெல்லாம் நீங்கள் உயிர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இது குறித்த நேரம் ஆண்டவரே, எங்களுக்குன்னு நீங்கள் குறித்த நேரம் வந்துருச்சுப்பா. இது வரைக்கும் தாமதிச்சது, இது வரைக்கும் தள்ளி போனது, நீண்ட நாளாக காத்திருந்து சோர்வடைய பண்ணது, எல்லா தடைகளும் மாறி எங்களுக்கான அதிசயங்களும், எங்களுக்கான நன்மைகளும், எங்களுக்கான மேன்மைகளும், எங்களுக்கான உயர்வுகளும், எங்களுக்கான ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு எங்களுக்கு கிடைக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் பலப்படுத்துவீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்மோடுள்ள உறவை நாங்கள் இன்னும் அதிகமாக்க, உம்முடைய உள்ள ஐக்கியத்தை இன்னும் நாங்கள் அதிகமாக்க, உமக்காக செயல்படவும், உமக்காக அநேகரை ஆதாயம் பண்ணவும், உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக கை கொடுக்கவும், எங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து ஊழியங்களை தாங்கவும்
ஆண்டவரே, இந்த ஆண்டு நாங்கள் எல்லா வகையிலையும் உமக்கு உண்மையாக இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆண்டு எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையாக இருக்க நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் நேர்த்தியாய்